எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா, இன்றைக்கி என் பொண்ணோட பர்த்டே 28/4/2026. இந்த வருஷத்தோட 5 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. 6 அதாவது 6வது வருஷத்தில் ஃபுட் பிரிண்ட் பதிக்கிறாங்க. ஸோ அந்த டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா, அதனால் வந்து இப்போது பிரியாணி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பிரியாணி செய்கிறதுக்கு வந்து மாஸ்டர்ஸ் எல்லாம் யாரும் கிடையாது. ஆஸ் யூஷுவல் அம்மா தான் இன்றைக்கி வந்து மாஸ்டர் ஷெஃப் எல்லாமே. எப்போவும் பாப்பாவோட பர்த்டேக்கு வந்து நாங்கள் பிரியாணி செஞ்சுருவோம். வெங்காயம் போடுறோம், எண்ணெய் ஸ்பைசஸ்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் போட்டு நல்ல பொன்னிறமாக ரோஸ்ட் பண்ணியிருக்கணும். உன்னையும் நான் வீடியோ எடுத்தேன். இவர் இருக்கார் பாருங்கள், சமைக்கிற போது எங்கே இருந்தாலும் ராகவா லாரன்ஸ் மாதிரி வந்து இப்படி ஏறி உக்காந்துப்பார். அவர் பேய்க்கு பயப்படுவார், இவருக்கு வந்து சமையல் செய்யறது பிடிக்கும். அதனால் வந்து கரெக்டாக இப்படி அசம்பிள் ஆகிடுவார். இந்த மாதிரி பொசிஷனுக்கு வந்துட்டு செட் ஆகிடுவார். அதுக்கெல்லாம் வந்து மெமிக்ரியும் பண்ணுவார். அது எப்படிம்மா சவுண்டு விடுது, அது எப்படி சவுண்டு வருது பாரு, அப்படி வருது. எல்லாத்துக்குமே வந்து மெமிக் பண்ணிகிட்டு இருப்பார் அவர். ஹீ இஸ் பார்ன் மெமிக்ரி ஆர்டிஸ்ட். நம்ம வந்து சமையல் வீடியோ வந்து இன்றைக்கி ஃபுல்லாக போட போகிறதில்ல. பாப்பாவோடைய பர்த்டே ட்ரெஸ் வந்து நான் தான் ஸ்டிச் பண்ணேன். அது இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் இருக்குது. அதாவது அதுக்கு கொஞ்சம் டிசைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த வீடியோவெல்லாம் எடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட் கொஞ்சம் நம்ம காட்டலாமேன்றதுக்காக எடுத்தேன். அப்புறம் என்னோடய குட்டி பையன் என்கிட்டே இருந்தான் இல்லைங்களா, அவனுக்கு கொஞ்சம் அவங்க அப்பா கிட்ட அங்கேருந்து தூக்கிட்டு வந்து இவர் சைக்கிள் ஓட்டிகிட்ருக்காரு. பெரிய ஆள் பாருங்கள், எவ்வளோ ஜாலியாக உட்காந்து ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. பார்க்குறதுக்கு நமக்கு தான் பதறது. அவங்க 2 பேருக்கும் என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. டே நீ கூட போய் உட்காந்துட்ருக்க பாருங்கள், 3 பேரும் சேர்ந்துட்டு என்ன அலப்பறை பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனால் எவ்வளோக்கும் மெரிக்க கூட முடியல. காலில் தான் பெடல் பண்ணிகிட்ருக்காரு. அதாவது காலில் தள்ளிட்டு துடுப்பு போட்டுட்டு போயிட்டுருக்காரு. சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த ஆம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து தைரியம் வந்து ரொம்ப ஓவருங்க. எங்கள் குட்டி தலைவருக்கு 1.5 வயசு தான் ஆகுது. அவர் எவ்வளோ மெச்சூர்டாக இருக்காருன்னு பாருங்கள். இந்த 1.5 வயசுக்கு ஒரு தீக்குச்சி 10 வச்சு வச்சா கூட கையில், அதாவது கையில் அவங்க கையில் பிடிச்சிட்டு 10 வச்சு கொடுத்தா கூட பயப்பட மாட்டுறாருங்க. அவ்வளோ அசால்ட்டாக எல்லாத்தையுமே வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. ஹாய் சொல்ல, நீங்கள் இங்கே பார்க்கும்போதே தெரியும் இவரெல்லாம் எதுக்கும் பயப்படுறது கிடையாது. செம அசால்ட்டு. இருடா நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் நில்லுடான்னு சொல்லிட்டு சைக்கிளை நிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. போகலான்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காரு. கண்ணடிச்சுட்டு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்ருக்காரு பாருங்க. என்னோட க்யூட்டஸ்ட் பேபி கேர்ளை காட்டுறேன், எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். என் கண்ணே சும்மா சொல்லக்கூடாதுங்க, என் கண்ணே அவ்வளோ பட்டிருக்குங்க. இஸ் மை பர்த்டே கேர்ள். ஒரு ரொட்டேட் பண்ணு சேட்டா, இப்போ பண்ண, அங்கே நின்று பண்ண. இந்த கவுன் வந்து நானே தைச்சேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாப்பா கழுத்தில் போட்டுட்ருக்க அந்த நெக்லஸ் அண்டு ஹேர் ரிங் இது வந்து எனக்கு பியூர் ஒயிட்டில் வந்து கிடைக்கல, கொஞ்சம் கோல்டன் மிக்சரில் தான் கிடச்சிது. அதனாலேயும் வந்து அவுட்புட் நல்லா இருந்தது. ஏன்னா பேக்ரவுண்ட் வந்து எல்லோயிஷாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்புறம் வந்து இந்த ஹெட் பேண்டும் வந்து ஆல்ரெடி இருந்ததை வச்சு அதுக்கு மேலே வந்து சாட்டின் கிளாத் போட்டு கவர் பண்ணி அதுக்கப்புறமா இது வந்து நானே தான் டிசைன் பண்ணேன். அப்புறமா வந்து இந்த காஸ்டியூமும் வந்து நானே தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஒரு ஹாய் சொல்லலாம்ல. இப்போ வருது பாரு சிரிப்பு, அதுதான் சிரிப்பு. ஓகே, இப்போ கேக் டிசைன் பார்த்துடலாமா? இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் கொடுத்தோம், காலையில் தான் நம்ம ஆர்டர் கொடுத்தோங்கிறதுனால நம்ம வந்து 3Dயில் அதிலலாம் எதிர்பார்க்க முடியாது. அவங்க வந்து அர்ஜென்ட் ஆர்டர் நிறையா இருந்ததுனால அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா பட்டர்ஃப்ளை எல்லாம் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக எவ்வளோ அழகாக இருக்குது. பூவை சுற்றி நான் இவ்வளோ அழகாக வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க. நாங்கள் இருக்கிறது வந்து வில்லேஜுங்கிறதுனால எதுவுமே நம்ம கேட்குற டிசைன் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. இவர் வந்து நம்ம தெரிஞ்ச அண்ணாங்கிறதுனால செம்மையாக செஞ்சு கொடுத்துருக்காருங்க. ஓகே, இது வந்து இதுவே எனக்கு போதுங்கிற அளவுக்கு தான் இருக்குது. சொல்லப்போனால் டிசைன்ஸ் எதுவுமே நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கலங்க. இது வந்து அவங்களே ஓனாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க.
ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து சூப்பராக அமைஞ்சிச்சு. எல்லாருக்குமே அது அந்த கேக்கோட டிசைன் வந்து பிடிச்சி போச்சு. நம்ம வீட்டில் ஸ்பேஸ் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இங்கே பாருங்கள் டெய்லரிங் மிஷினவே நாங்கள் வந்து டேபிளாக மாற்றிட்டோம். மேலே இருக்கக்கூடிய மோட்டரை மட்டும் தூக்கிட்டு சென்டரில் வந்து காய இருக்கிற மேட்டை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த டேபிளே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேலே கிளாத் போட்டு கவர் பண்ணிட்டோம்னா இதுவே பக்காவாகிடும். அப்புறம் நம்ம வீட்டுக்கு நிறைய குட்டீஸ் வந்திருந்தாங்க, எல்லாம் பாப்பாவோடைய ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்கள மட்டும் கூப்பிட்டு சிம்பிளாக தாங்க பண்ணோம். சிம்பிளானு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக தான் பண்ணோம். ஏன்னா வீட்டில் வந்து பிரியாணி செஞ்சுருந்தோம். பிரியாணி செஞ்சு ப்ளஸ் கேக்கு இதை வச்சு நாங்கள் எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்து சமைச்சு கொடுத்து பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து முடித்தோம். அதாவது கேக்கோட மட்டும் நிற்காமல் நாங்கள் வந்து பிரியாணி செஞ்சோம் இல்லைங்களா, பிரியாணி எல்லாருக்குமே இலை போட்டு சாப்பாடு வச்சோம். நல்லா திருப்தியாக போச்சுங்க பர்த்டே. என் ஹஸ்பண்டுக்கு வந்து கேக் வெட்டும்போது இந்த கேண்டில்லாம் வந்து கொளுத்தக்கூடாது. ஏன்னா நம்ம பர்த்டே வந்து இப்போது இந்த வருஷம் முடித்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால தான் வந்து நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த நாள் முடிஞ்சது. அதனால் வந்து புது வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து மெழுகுவர்த்தி அணைச்சி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெத்தடில் வந்து அவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் வந்து என் பொண்ணு அடம்பிடிச்சதுனால சரின்னு சொல்லிட்டோம். சரி, இனிமேல் கேக் கட் பண்ணிடலாமா? பாடுங்க. Happy birthday to you. Happy birthday to Devadarshini. Happy birthday to you. நம்மளுக்கு கேக் கட் பண்ணுறதுன்னா அவ்வளோ இஷ்டங்க. அவள் குட்டியாக இருக்கும்போது யாராச்சும் பர்த்டேக்கு நாங்கள் செலிப்ரேட் பண்ண போனோம்னா அங்கே வந்து கத்தி வாங்கி கொடுத்துருவேன், நீ ஏன் கட் பண்ணமான்னு சொல்லிவிட்டு. ஏன்னா அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். நம்ம நார்மலாக வீட்டில் சாப்பிட்றதுக்கு கேக் வாங்கிட்டு வந்தோன்னா கூட அதை வச்சு தட்டில் போட்டு கட் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருப்பாங்க. நம்மளுக்கு ரொம்ப டெம்டிங் ஆகிடுச்சு போலங்க. கட் பண்ணுற வரைக்கும் பொறுமை இல்லை. கட் பண்ணிவிட்டு கத்தியில் இருக்க க்ரீமவே வந்து டேஸ்ட் பண்ண போனாங்க. சரி எடுத்துக்கோமா அப்படின்னு சொன்ன பின்னாடி அது சாப்பிட்டு அதுக்கப்புறமா தாங்க வெட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என் குட்டி பையன் ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அவனையே கட் பண்ண வச்சுட்டோம். ஓகே, இப்போ கேக் கட்டிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இனிமேல் எல்லாருக்குமே ஊட்டணும் இல்லையா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ ஃபஸ்ட்டு யாருக்கு ஊட்டுறாங்கன்னா தம்பிக்கு ஊட்டினாங்க. அவர் வந்து இந்த இனிப்பு ஐட்டமெல்லாம் அவர் அவ்வளோ சாப்பிட்றது இல்லைங்க. பிறந்ததுலேருந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் சுற்றினது தான் அதிகம். டானிக் குடிச்சு ஸ்வீட் ஐட்டம் எதுவுமே சாப்பிட்றதில்ல. அப்புறமா வந்து அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாருக்குமே லைனாக வந்து ஊட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ எனக்கு ஊட்டிகிட்ருக்காங்க. ஆனால் நான் தான் வச்சிட்ருக்கேங்கிறதுனால அது வந்து ஒழுங்காக என்னால் காட்ட முடியல. அப்புறம் நான் ஒரு வாய் வாங்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க பெரியம்மாவுக்கு ஊட்டுறாங்க. இவங்க தான் என் ஓரகத்தி. அப்புறம் என் மாமியாருக்கு போன டைம் என்னாச்சுன்னா விரோஷனுக்கு வந்து ஊட்டலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான். அதனால் வந்து இன்றைக்கி எல்லா குட்டீஸ்க்கும் ஊட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். எல்லாருக்குமே வந்து பாப்பா ஊட்டிகிட்டு இருந்தா. அப்புறம் என் மூத்தாருக்கு இப்போ கூட பாருங்க, அவர் கேக் வாங்கலை. அவங்க பெரியப்பா வலுக்கட்டாயமாக தான் வாயில் வச்சுருக்காரு. அதுக்கப்புறமா இங்கே இருக்க குட்டீஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பரபட்சம் இல்லாமல் ஊட்டுமான்னு சொல்லிட்டேன். நமக்கும் ஊட்டியிருந்தால் ஆயிருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ணாத மாதிரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஓவராலாக எல்லாேருக்கும் ஊட்டி முடிச்சுட்டு அப்புறம் கேக்கெல்லாம் வந்து எல்லாேருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அம்மாவும் எங்கள் அக்காவும் தான் கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் இதில் டெக்கரேஷனுக்கு குட்டி குட்டியாக 4 பட்டர்ஃப்ளைஸ் கொடுத்துருந்தாங்கங்க. அது பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்தது. தூக்கி போடுறதுக்கும் மனசில்லை. அதனால் வந்து அந்த ரோஸில் இருக்க க்ரீமை கொஞ்சம் லைட்டாக வந்து அப்ளை பண்ணி பாப்பாவோடைய ஹெட்பேண்டில் வைக்கிறேன். அதோடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். வச்சு முடிச்சுட்டேன். பார்த்திங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வச்சதை பார்த்துட்டு எல்லாருமே அதில் இருந்த 4 இருந்தது, அதில் 3மே வந்து அதில் அந்த ஹேட்பேண்டில் வச்சுட்டோம். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஒன்று. ஓகே, இப்போ வந்து கேக் கட் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்து வந்து என்ன, பிரியாணி தான். நம்ம ஆளுக்கு வந்து வெட்டிகிட்டு இருக்கும்பொழுதே எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிரியாணின்னா 2 வயிறு இல்லையா எல்லாருக்குமே. அப்புறமா வந்து எல்லாருக்குமே இலை போட்டு பிரியாணி வச்சுட்டோம். அப்புறமா கொஞ்சமாக சிக்கன் கிரேவி வச்சுருந்தோம். அதுவும் எல்லாருக்குமே ஒரு 2 பீஸ் வச்சோம். எப்போவுமே 2 கிலோ கேக் வாங்கினோன்னா எக்ஸ்ட்ரா மீறுங்க. 2 நாளைக்கு வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த 2 கேஜி கேக் பத்தலை. எல்லாருக்குமே இங்கேவே வந்து காலியாகிடுச்சு. பாப்பா வந்து என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தா, அம்மா கேக் எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்கல்லம்மா, ஆனால் நான் தான் சாப்பிடவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி காலையில் சொல்லிகிட்ருக்காங்க. அழகாக ஒரு பைட் கேக் சாப்பிட்லாங்கிற போது தான் அது கீழே விழும், வாயில் அழுப்போம், இந்த மாதிரி வேலை எல்லாமே காட்டிவிடும். நமக்கு அந்த க்ரீம்னா ரொம்ப பிடிக்குங்க. அதையும் சேர்த்து வச்சு ஒரு பைட் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் என் 2 குட்டீஸும் பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு பட்டர்ஃப்ளை எடுத்துகிட்டு என் பொண்ணு வச்சிட்ருக்கா. இப்போ பாருங்கள், இங்கே பாருமா,
என் அழகு வையது அச்சா இங்க பாருமா மேந்து இங்க பாரு வேர்த்து விறுவிறுக்க நின்றுட்டு இருக்கேன். இதோட பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து நிறைவடைந்து விட்டது. நம்ம பர்த்டே ஏஞ்சல் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃபோன் வர மாட்டேங்குதான். இவருக்கு தூக்கம் வந்துடுச்சான். எங்க பாரு புள்ள கேக் வெட்டி ரொம்ப டயர்டாகி உட்காந்துட்டாங்கங்க. அப்புறம் மறக்காமல் என் பொண்ணுடைய இந்த ஓவரால் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எஸ்பெஷலி ட்ரெஸ் அந்த ஹேட்பேண்ட் இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்தே சொல்லிட்டு போங்க. பாய் சொல்லிடு. பாய். வீடியோ இதோட நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.